அதிநவீன குளிர்சாதன சொகுசு பேருந்துகள் இயக்கத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வேல்முருகன். விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் சுமார் 34 கோடி ரூபாய் செலவில் தற்போது 20க்கும் மேற்பட்ட மல்டி ஆக்சிஸ் என்று சொல்லக்கூடிய வால்வோ பேருந்துகள் தற்போது தமிழ்நாட்டினுடைய போக்குவரத்து துறை சார்பில் இயக்கப்பட அதற்கான பயணத்தை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் கொடியசைத்து துவங்கி வைத்திருக்கிறார். சென்னை தீவுத்திடலில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே தமிழ்நாடு போக்குவரத்து துறை சார்பில் ஏராளமான மின்சார பேருந்துகளை வாங்கி வருகிறார்கள். அந்த வகையில தற்போது ஆம்னி பேருந்துகளுக்கு நேராக தற்போது வால்வோனுடைய பேருந்துகள் வந்து அரசு போக்குவரத்து கழகத்தில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 20 பேருந்துகள் முதற்கட்டமாக வாங்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் துவங்கி வைத்திருக்கிறார். இந்த பேருந்தை பொறுத்தளவிற்கு பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட பேருந்துகளாக இருக்கும் என்று போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 51 பயணிகள் செல்லக்கூடிய வகையில இதனுடைய இருக்கைகள் இருக்கக்கூடிய நிலையில உயர்தர மற்றும் வசதியான இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கும். அதே போல வசதியான மற்றும் பாதுகாப்பான ஓட்டுநர் கேபின், அதாவது ஓட்டுநர்களுக்கு முழுமையான வசதிகள் கொண்ட ஒரு அதிநவீன பேருந்துகளாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. அதே போல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அம்சங்கள் கொண்டதாக இந்த பேருந்துகள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக சஸ்பென்ஷன் சொல்லக்கூடிய, அதாவது ஏர் சஸ்பென்ஷன் மூலமாக தொலைதூர பயணத்திலும் எந்தவித சோர்வும் இல்லாமல் பயணிக்கக்கூடிய வகையில இந்த பேருந்தானது தற்போது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு பேருந்தினுடைய விலை 1.5 கோடி ரூபாய் அளவில் கிட்டத்தட்ட 34 கோடி ரூபாய் செலவுல தற்போது 20 வால்வோ பேருந்துகள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து சார்பில் தற்போது இனி எஸ்ஐடிசியில இயக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக இதற்கான வழித்தடங்களும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மதுரை, கோவை, பெங்களூர், திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு வழித்தடங்கள்ல சென்னையிலிருந்து இயக்கப்பட தற்போது இதற்கான பணிகளை வந்து போக்குவரத்துறை சார்பில் தொடங்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அரசு போக்குவரத்து சார்பில் தொடர்ச்சியாக ஏற்கனவே மின்சார பேருந்துகள், மின்சார குளிர்சாதன பேருந்துகள், அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது அதனுடைய அடுத்த கட்டமாக வால்வோ பேருந்துகளும் தற்போது இணைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக ஆம்னி பேருந்துகளில் அதிநவீன வசதிகள் கொண்ட பேருந்துகளாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு இயக்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய அரசு பேருந்துகளை பயன்படுத்தக்கூடிய பயணிகள் மத்தியில இருந்ததை பார்க்க முடிந்தது. அதனை போக்கக்கூடிய வகையில தற்போது அரசு போக்குவரத்து துறையிலும் தற்பொழுது ஆம்னி பேருந்துகளுக்கு நிகராக வால்வோ பேருந்துகள் தற்போது அறிமுகம் செய்திருப்பது மத்தியிலே பாராட்டை பெறக்கூடிய எதிர்பார்க்கப்படுகிறது. விரைவில் இதற்கான கட்டணங்கள் அறிவிப்புகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வால்வோ பேருந்துகளுக்கு கூடுதல் கட்டணம் இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே எஸ்சிடிசியினுடைய பேருந்துகள், ஸ்லீப்பர் பேருந்துகள், குளிர்சாதன பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டு வரும் நிலையில அதை காட்டிலும் வால்வோ பேருந்து இன்னும் வசதியான பேருந்து என்பதனால் இதனுடைய கட்டணம் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மோனிஷா. வேல்முருகன், இப்ப இந்த வால்வோ பேருந்துகள் எந்த கோட்டத்திற்கு, எந்த போக்குவரத்து கோட்டத்திற்கு வழங்கப்பட இருக்கு? இதுல எத்தனை இருக்கைகள் இருக்கும்? இது ஸ்லீப்பர் கிளாஸா இல்ல செமி ஸ்லீப்பரா? எப்படி இதை வகைப்படுத்துறாங்க? வால்வோ பொறுத்தளவிற்கு தற்பொழுது 2 வகையான பேருந்துகள் இருக்கிறது. அதாவது ஸ்லீப்பர் பேருந்துகளும் தற்போது பயன்பாட்டில் இருந்தாலும் கூட தற்பொழுது 20 பேருந்துகள் அப்படிங்கிறது செமி ஸ்லீப்பர் என்று சொல்லக்கூடிய சாய்வு இருக்கை கொண்ட பேருந்துகளாக தற்போது நம்மளுடைய போக்குவரத்து துறை சார்பில் வாங்கியிருக்கிறாங்க. அதாவது பல அச்சுகள் கொண்ட அதிநவீன 20 சிறப்பு பேருந்துகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதுல வந்து 2 சீட், அதாவது ஒரு இருக்கைக்கு 2 பேர் அமரக்கூடிய வகையில் 51 இருக்கைகள் இதுல வந்து இருக்கும். அதே போல எல்லா ஜன்னலுமே நமக்கு வந்து இப்போ இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்கக்கூடிய நிலையில இந்த வால்வோ பேருந்துல ஒரு பாதிப்பு என்றால் உடனடியாக எமர்ஜென்சி எக்ஸிட்டா அனைத்து கிளாஸ் ஜன்னல்களும் தற்போது ஈஸியாக வந்து உடைத்து வெளியேறக்கூடிய வகையில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சிறிதாக ஒரு தீப்பொறி அந்த புகை மாதிரி ஏற்பட்டாலும் கூட உள்ளேயே வந்து நம்ம மல்டி காம்ப்ளெக்ஸ்ல இருக்க மாதிரியான வாட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது உள்ள வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வந்து உள்ளே பேருந்துக்குள்ளேயே தண்ணீர் வந்து நிரப்பப்பட்டிருக்கும். ஒரு புகை மாதிரியான ஒரு
சூழல் ஏற்பட்டால் கூட அதை வந்து சென்சார் பண்ணி இந்த பஸ் முழுக்க வந்து தானாகவே நீரை தெளித்து கொள்ள வகையில தற்போது இந்த பேருந்தானது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் முழுமையாக சாய்ந்து செல்லக்கூடிய வகையில உடல் சோர்வு ஏற்படாத வகையில தற்போது இந்த பேருந்தானது செயல்பட இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏர் சஸ்பென்ஷன் கொண்ட ஓட்டுநருடைய இருக்கையும் வந்து அவருடைய தேவைக்கேற்ப இருக்கையை வந்து உயர்த்தி கொள்ளலாம், சாய்த்துக் கொள்ளலாம், அது போன்ற வசதிகள் கொண்ட பேருந்துகள் அப்படிங்கிறதுனால வால்வோ பேருந்துல எந்த மாதிரியான அதிநவீன வசதிகள் இருக்கோ அதே மாதிரியான சிறப்பம்சங்களை கொண்ட பேருந்தாக அரசு பேருந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறது பேருந்து ஓட்டுநர்களுக்கும் பயணிகளுக்கும் தற்போது ஏதுவான பயணத்தை கொடுக்கும் முன்னே எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நம்ம ஆம்னி பேருந்தோட கம்பேர் பண்ணி தொடர்ச்சியாக அதனுடைய கட்டணங்கள் அதிகமாக இருக்கும்னு தொடர்ச்சியாக இந்த விழா காலங்களில் புகார்கள் எழும். ஆனால் நம்மளுடைய அரசு பேருந்தை பொறுத்தளவிற்கு ஒரு முறை கட்டணம் நிர்ணயம் செய்துவிட்டால் அந்த கட்டணம் அப்படிங்கிறது அடுத்த முறை கட்டணம் உயர்த்தப்படும் வரை அதே கட்டணம் தான் விழா காலங்களிலும் இருக்கும், எல்லா நாட்களிலும் இருக்கும். எனவே இந்த பேருந்தை பெரும்பாலான மக்கள் விழா காலங்களில் அதிக அளவில் பயன்படுத்துவார்கள், மற்ற நாட்களிலும் அதிக அளவில் பயன்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி வேல்முருகன்.